அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய 52 வார நலவாழ்வு பயணத்தின் 6வது வாரம். நம்ம ஜனவரி மாதம் 5 வாரங்களும் முதுகு தண்டுவடத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஆசனங்கள் பார்த்தோம். இந்த வாரம் நம்மளுடைய ஹிப் மொபிலிட்டி, நம்மளுடைய இடுப்பு எலும்பை தளர்வாக்கக்கூடிய ஆசனம் ஒன்று பார்க்கலாம். இது ரொம்ப மிக எளிமையான ஆசனம், எல்லாராலையும் செய்ய முடியும். இந்த ஆசனத்தினுடைய பெயர் பத்த கோணாசனம். பத்த அப்படின்னா டைப் பண்ணுறது, இருக கட்டுறது, கோணங்களாக நம்மளுடைய கால்களை வச்சுட்டு கால்களை இருக பட்டிட்டு செய்யக்கூடிய ஒரு ஆசனம். ஆங்கிலத்தில் பட்டர்ஃப்ளை போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய கால்களை ஒரு பட்டாம்பூச்சி சிறக அசைக்கிற மாதிரி நம்ம அசைக்க போகிறோம், அதனால அந்த பெயர். அதே போல் காப்லர் போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம காலணிகள் செய்யக்கூடியவங்க அவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய டூல் இருக்கும், அதில் தான் நம்மளுடைய ஷூவோ இல்லை செருப்போ வச்சு மெஷர் பண்ணுவாங்க. அதில் வச்சு தான் தைப்பாங்க. அந்த டூலை 2 கால்களால் அவங்க எப்படி பிடிச்சிருக்காங்களோ அது மாதிரி இந்த உட்காரக்கூடிய பொசிஷன் அப்படி இருக்கிறதுனால இது காப்லர் போஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஆசனம் எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். முதல் எல்லா ஆசனத்துக்கும் பொதுவான விதி, நம்ம முதுகு தண்டுவடத்தை நேராக வச்சுக்கணும். செஸ்ட்டை நல்லா விரித்து நேராக பார்க்கணும். இந்த நிலையில் அமர்ந்துட்டு கால் நேராக நீட்டியிருக்கேன். இப்போது ஒரு காலாக நம்ம எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம உடம்புக்கு பக்கத்தில் இழுத்து வைக்க போகிறோம். இப்போ 2 பாதமும் நம்ம எப்படி கைகளை வணங்குவோமோ அதே போல் ஈக்குவலாக 2 பாதங்களும் ஒன்றோட ஒன்றை தொட்டுட்டு இருக்கணும். இந்த ஒரு பொசிஷன் முடிஞ்சோடனே நம்ம முடிஞ்சால் பின்னாடி கைகளை பேலன்ஸ் பண்ணி நம்மளுடைய இடுப்பை இன்னும் கொஞ்சம் முன்னாடி கொண்டு வரதும் சிறப்பாக இருக்கும். நம்மளுடைய காலுக்கும் நம்மளுடைய உடம்புக்கும் இடையில் இருக்கக்கூடிய இடைவெளி ரொம்ப குறைவாக இருக்கிறது வரைக்கும் இது நல்ல பலனை தரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கால்கள் கீழே தரையை தொடுற அளவுக்கு போகும். இந்த நிலையில் உட்காந்துட்டு பொதுவாக இந்த பயிற்சியில் வரக்கூடிய சிக்கல் என்னென்னா, நம்ம இந்த கால்களை அப்படி ஒட்டி வச்சு பிடிக்கும்போது நம்மளை அறியாமலே கூன் போட்டு முன்னாடி சரிஞ்சு உட்காந்துருவோம், முதுகை ரிலாக்ஸ் பண்ணிடுவோம். அது பண்ணக்கூடாது. முதுகு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், செஸ்ட்டு ஓப்பன் ஆகிருக்கணும். இந்த நிலையில் வச்சுட்டு கால்களை பட்டர்ஃப்ளை சிறகுகளை எப்படி அடிக்குதோ அதே மாதிரி பாதங்களை மூவ் பண்ண போகிறோம். ரொம்ப ஸ்பீடாக பண்ணணுமா இல்லை, ரொம்ப ஸ்லோவாக பண்ணணுமா இல்லை, மீடியமாக உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணலாம். அதே போல் இந்த கேள்வி வந்துக்கிட்டே இருக்குது, ஒரு ஆசனமும் எவ்வளவு நேரம் பண்ணணும். நம்ம இது ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கான பயிற்சி முறை அப்படிங்கிறனால இதில் நம்ம பெர்ஃபெக்ஷனையோ ஒரு டார்கெட் இவ்வளோ பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு டார்கெட் நம்ம செட் பண்ணுறதில்ல, எந்த ஒரு அளவிடும் நம்ம வச்சுக்கிறது இல்லை. ஒரு ஆசனத்தை தெரிஞ்சுக்கணும், அது எப்படி செய்யணுன்றத செஞ்சு பார்க்கணும். அது செய்ய முடிஞ்சது அப்படின்னா முதல் நாள் எவ்வளோ செய்ய முடியுதோ அடுத்த நாள் அதிலேருந்து ஒரு கூடுதலாக, முதல் நாள் 1 நிமிடம் செய்ய முடிஞ்சதுன்னா அடுத்த நாள் 1 நிமிடத்துலேருந்து ஒரு 1.5 நிமிடம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணலாம். அடுத்து அதை 3 நிமிடமாக ஆக்கலாம், அடுத்து அதை 5 நிமிடமாக ஆக்கலாம். நமக்கு இருக்கக்கூடிய நேர அவகாசமும் நம்ம உடம்புக்கு இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வருதாங்கிறத பார்க்கறது மட்டும்தான் ஆப்ஜெக்டிவ். நம்ம எடுத்தோடனே இது ஒரு 100 தடவை பண்ணுங்க, 50 தடவை பண்ணுங்க அப்படின்னா முதல் தடவை முயற்சிக்கிறவங்களுக்கு அது ஒருவேளை உட்கார்றதுக்கே சிரமமாக இருக்கலாம், காலை மடக்கிறதுல சிரமமாக இருக்கலாம். அப்போது 50 தடவை பண்ணணும்னு சொல்லும்போது சைக்கலாஜிக்கலாக அவங்க ஒரு டிசப்பாயிண்ட் ஆகிடுவாங்க, இது நம்மளை செய்யவே முடியல, 50 எப்படி செய்கிறது. அதனால தான் இந்த 52 வாரமும் நம்ம எந்த ஒரு பொசிஷன், எந்த ஒரு பயிற்சி பண்ணும்போதும் நம்ம டார்கெட்னு எதுவும் செட் பண்ணுறதில்ல. அவங்கவுங்களுடைய நேரம் அவகாசம் இருக்கிறதையும் அவங்களுடைய உடம்புல அப்போ இருக்கக்கூடிய ஃப்ளெக்சிபிலிட்டிக்கும் என்ன செய்ய முடியுதோ அதை முயற்சித்து பார்க்கறது, அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது.
இப்போது இந்த ஆசனம் செய்கிறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அதை பார்க்கலாம். முதல்ல நீங்கள் உட்காரும் போதே உங்களுடைய இந்த அடிவயிறில் இருக்கக்கூடிய இந்த எலும்புகளுடைய ஸ்ட்ரெச்சு உங்களால் ஃபீல் பண்ண முடியும். உட்கார்ந்தாலே தெரியும். நம்ம இப்படி உட்காரும் போதே தெரியும். நம்முடைய கால்கள் முடிஞ்ச அளவுக்கு தரையை ஒட்டுற மாதிரி இப்படி உட்கார்ந்தாலே கீழே இடுப்பு எலும்பு கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆகிறத உணர முடியும். அப்புறம் நம்முடைய தொடைப்பகுதியில் இருக்கக்கூடிய நரம்புகளும் சதைப்பகுதியும் ஸ்ட்ரெச் ஆகும். அது தொடைப்பகுதியை வலுப்படுத்தும். மூன்றாவதாக நம்முடைய மூட்டு, நம்முடைய முழங்கால்கள் வலிமையாகும். இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு மென்டல் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். பொதுவாக நமக்கு ஒரு நாளில் ஏற்படக்கூடிய அந்த அயற்சி, நம்முடைய டென்ஷன், நம்முடைய அழுத்தம், மன அழுத்தம் எல்லாமே நம்மளுடைய ஷோல்டர்லையும் நம்மளுடைய ஹிப்லையும் தான் ஸ்டோர் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அங்கே தான் நம்ம அதை தேக்கி வைக்கிறோம். இப்போ இந்த மாதிரியான ஒரு எளிமையான ஆசனம் செய்யும்போது அந்த டென்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ரிலாக்ஸ் ஆகும். அப்போ மென்டல் ரிலீஃப் கிடைக்கும். பெண்களுக்கு நம்ம முக்கியமாக மாதவிடாய் நாட்களில் இருக்கக்கூடிய அடிவயிற்று வலி இந்த ஆசனம் செய்யும்போது குறையுதுன்னு சொல்கிறாங்க. அது போலவே கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் 3வது மாதத்திலிருந்து இதை செய்கிறதுக்கு மருத்துவர்கள் இதை ஆலோசனை தர்றாங்க. இதை செய்யும்போது அவங்களுடைய இடுப்பு எலும்பு விரிவடைந்து சுகப்பிரசவம் ஆகிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளவு நன்மைகள் இந்த எளிமையான ஆசனத்தில் இருக்குது. இது தினசரி நம்மளால் எவ்வளோ முடியுமோ 10 தடவையோ 30 தடவையோ 50 தடவையோ இந்த ஃப்ளாப்பிங், பட்டர்ஃப்ளை ஃப்ளாப்பிங் பண்ணோன்னா ரொம்ப சிறப்பான ஒரு பலனை நம்மளால் உணர முடியும். எல்லாரும் செஞ்சு பாருங்கள். நன்றி.